அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே பேரன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி துவங்கி வேகமா ஒவ்வொரு நாளும் கடந்து போயிருச்சுல்ல. இன்னைக்கு 30ஆம் தேதி சனிக்கிழமை. நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மாசமே முடிய போதுங்க. இந்த மாதம் முடிகிற இந்த நாட்கள்ல நமக்கு நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், இதெல்லாம் நான் பெறுவேன், இதெல்லாம் என் லைஃப்ல நான் அனுபவிப்பேன் நான் நினைச்சேன். ஆனா எதையுமே நான் எடுக்கலையே, எதையுமே நான் பெறலையே என்ற ஒரு பரிதாப உணர்வு உங்களுக்குள் இருக்குமேயானால் நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிங்க. ஆழமா யோசிங்க. எதெல்லாம் நீங்க பெறலையோ அதை பெருசா நினைக்காம எதையெல்லாம் நீங்க பெற்றீங்களோ அதை பெருசா நினைங்க. எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை பெருசா நினைக்காம எதெல்லாம் உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை பெருசா நினைங்க. எது உங்க லைஃப்ல இருக்கு, எதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதை நினைச்சு ஆண்டவரை கனப்படுத்துங்க. இன்னும் பிரதானமானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வண்ணமாய் சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உள்ளவன் எவனோ, என்ன உள்ளவன்? ஆண்டவர் என்னெல்லாம் தந்தாரோ அதற்கு நன்றி உள்ளவன். தராததை நினைச்சு சோகம் அடையாதீங்க. நீங்கள் பெறாததையும் பெற்றுக்கொள்வதற்கான தரமான வழி எது தெரியுமா? பெற்றதை எண்ணி நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களேயானால் இன்னும் நலமானதை பெறுவீர்கள். நன்றி உள்ளவன் எவனோ, அன்புள்ளவன் எவனோ, கருணை உள்ளவன் எவனோ, பொறுப்புள்ளவன் எவனோ, பாசமுள்ளவன் எவனோ, எதெல்லாம் எண்ணகத்தே இருக்கிறது அதை தக்க வைத்து அதை பொறுப்போடு நாம் செயலாற்றும் போது இன்னும் ஏராளமானதை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கார், வேலையை கொடுத்திருக்கார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறார். பொறுப்பெடுத்துக்கோங்க, அதை பெஸ்டா மாத்துங்க. இருக்கிறதுல சிறப்பா வாழ்ந்து இருப்பதை சிறப்பா வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு மனுஷனுக்கு 10 தாலந்து கொடுக்கப்பட்டுச்சு, இன்னொரு மனுஷனுக்கு 5 தாலந்து கொடுக்கப்பட்டுச்சு, இன்னொரு மனுஷனுக்கு 1 தாலந்து கொடுக்கப்பட்டுச்சு. 10 வாங்கின மனுஷனை திரும்ப பண்ணா பொறுப்பா அதை இன்னும் 10 டெவலப் பண்ணா. எஜமானா திரும்ப பண்ணாரு, 10 கொடுத்தேன் இன்னும் 10 ஆக்கிட்டியா, நல்லது, நான் 10 எடுத்துக்கிறேன்னு சொல்லல. 10 கொடுத்தேன் இன்னும் 10 ஆக்கினியா, 20 நீ எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டார். 5 ஒண்ணு வாங்கினா அந்த 5 எடுத்து அதுல பொறுப்புள்ளவன் ஆகி அந்த 5 10 மாத்தினா. எஜமான் என்ன பண்ணாரு? 5 10 மாத்திட்டியா, தப்பு தப்பு, மோசம் அப்படின்னு நினைக்கல, அப்படி சொல்லல. இல்ல 5 நான் எடுத்துக்கிறேன், 50-50, 5 நீ எடுத்துக்கோன்னு சொல்லல. 10 அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா 1 வாங்கினா பார்த்தீங்களா, அந்த 1 அவனுக்கு அந்த 1 வாங்கினதுக்கு அப்புறமா பொறுப்புள்ளவனாய் அதை அவன் விருத்தி அடை செய்யல. என்னாச்சு? உள்ளதும் அவன் லைஃப்ல அவன் எழுந்து போனான். எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, சிறியதோ பெரியதோ, நன்றி உள்ளவங்களா இருங்க. ஆண்டவர் கொடுத்ததை பாதுகாத்து கொள்ளுங்க. சில பேருக்கு ஆண்டவர் நல்ல வீட்டை கொடுப்பாரு, அந்த வீட்டை நல்லாவே வச்சுக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு, ட்ரெஸ்ஸை நல்லாவே வச்சுக்க மாட்டாங்க. ஆனா இன்னும் ட்ரெஸ் வேணும், ட்ரெஸ் வேணும்வாங்க. இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா வச்சுக்கோங்க, ஆண்டவர் இன்னும் நிறைய ட்ரெஸ் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் ஒரு வண்டியை தருவார், அந்த வண்டியை நல்லா வச்சுக்க மாட்டாங்க. இன்னும் ஆண்டவர் எனக்கு வண்டி தரணும், இருக்கிற வண்டியை நல்லா வச்சுக்கோங்க, ஆண்டவர் இன்னும் பெஸ்டான வண்டியை தருவார். இருக்கிற உங்க உடம்ப நல்லா வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்க உடம்புல நிறைய ஆரோக்கியத்தை தருவார். இருக்கிற பணத்தை நல்லா வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய பணத்தை ஆண்டவர் தருவார். இருக்கிற உறவுகளை நல்லா வச்சுக்கோங்க, இன்னும் நல்ல நல்ல உறவுகள் ஆண்டவர் தருவார். எது இருக்கிறதோ அதை பெஸ்டா வச்சுக்கோங்க, அதை சிறப்பா வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க, இன்னும் நலமானது ஆண்டவர் தருவாரு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த மாதத்தின் முடிவுல அப்பா எனக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு எழுதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறாருன்னு எழுதுங்க.
அதை நல்லா வச்சுக்கோங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆச்சரியப்படுவீர்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஒரு பெரிய எஜமான் இருந்தார், பெரிய பெரிய கப்பலுக்கு ஓனர் அவரு. ஆனா அவரு பெரிய பெரிய கப்பலுக்கு ஓனரா இருந்தாலும் அவர் வீட்டுல சின்ன படகு ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த படகு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சா பளிச்சுன்னு இருக்குமே நினைச்சு என்ன பண்ணாரு, அந்த சின்ன படகை அந்த பெயிண்ட் அடிக்கக்கூடிய அந்த ஷாப்புக்கு போனாரு. அந்த ஷாப் ரொம்ப பழைய ஷாப்பா இருந்துச்சு. அந்த பெயிண்ட் அடிக்கக்கூடிய நபர்கிட்ட போயிட்டு, பா என் படகை கொஞ்சம் நல்லா பெயிண்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னாரு. கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரிஞ்சது, ஐயோ அந்த பெயிண்ட் அடிக்கிற பையன் கிட்ட ஒன்று சொல்ல நம்ம மறந்துட்டோமே, நம்ம படகுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை சரி செய்யணும்னு நம்ம சொல்லணும்னு நினைச்சோம், மறந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் மறந்து விட்டுட்டாரு. யோசிச்சாரு, அதுக்கப்புறம் சொல்லல. இப்ப பெயிண்டரு அந்த படகை, சின்ன படகை பழுது பார்த்து பெயிண்ட் பண்ணும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு ஓட்டையை பார்க்கிறார். ஐயோ இந்த ஓட்டை ரொம்ப இந்த படகுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே. ஆனா இந்த படகு கொடுத்ததான நபர் அந்த ஓட்டையை சரி பண்ண சொல்லலையே. இருந்தாலும் பரவாயில்ல, என் கடைக்கு என் ஷாப்புக்கு இந்த படகு வந்துருச்சு இல்ல, இதை நம்ம பெஸ்டா மாத்துவோம்னு சொல்லி பொறுப்புணர்வோடு அந்த ஓட்டையை அடைச்சி அதை சரிப்படுத்தி அழகா பெயிண்ட் பண்ணி அந்த ஓனர் கிட்ட கொடுத்தார். இப்போ வாங்க வந்த ஓனரும் அந்த ஓட்டையை பத்தி அவர்கிட்ட சொல்லல. அந்த பெயிண்ட் பண்ணி ஓட்டையை சரி பண்ணாரு அந்த பெயிண்டரும் அந்த ஓனர் கிட்ட ஓட்டையை பத்தி ஒன்னும் சொல்லல. அந்த நபர் என்ன பண்ணாருன்னா, ஷாப்ல இருந்து பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமா அந்த படகை கட்டி வைத்து விட்டு தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அவருடைய பணிவிடைகளை செய்யறாரு, சாப்பிடுறாரு, தூங்குறாரு. ரெஸ்ட் எடுத்துட்டு எழும்பி வெளியே பாக்குறாரு, படகை காணோம். வேலையாட்கள் கிட்ட கேட்கிறாரு, இப்ப நான் பெயிண்ட் பண்ணி காலைல கொண்டு வந்தேன், அந்த படகு எங்க? உங்க பையன் அந்த படகு எடுத்துக்கிட்டு கடலின் ஆழத்துக்கு போயிருக்காரு சொன்னோன்னு இவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ ரொம்ப ஆழத்துக்கு போக கூடாது, ஏன்னா அதுல ஒரு ஓட்டை இருக்கே, என் பையன் பாதிக்கப்படுவானே. பதறி போயிட்டு இருக்கும் பொழுது பையன் சேஃபா திரும்பி வரான். அப்போ ஓடோடி அந்த நபர் என்ன பண்றாருன்னா, அந்த படகை பரிசோதனை செய்து பார்த்தால் அந்த ஓட்டை அடைக்கப்பட்டிருந்துச்சான். ஐயோ ஓட்டை அடைக்கப்பட்டிருக்கு, அடைக்கப்படாவிட்டால் என் பையன் நிலைமை என்ன இருக்கும்? பதறி போயிட்டு பெயிண்டரை போய் கேட்கும்போது பெயிண்டர் சொன்னாராம், ஐயா அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்தது உண்மைதான், நீங்க அதை சரி செய்ய சொல்லல, இருந்தாலும் நான் பொறுப்புள்ளவனா நீங்க கொடுத்த படகை அழகா நான் பார்த்துக்கிட்டேன், பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போ அந்த எஜமான் என்ன பண்ணாராம், இவ்வளவு பொறுப்பா ஒரு வேலையை இந்த மனுஷன் செஞ்சானேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டருடைய பழைய கடையை புதுப்பிச்சு கொடுத்து இன்னும் பிரம்மாண்டமான வசதிகளோட அந்த பெயிண்டருக்கு, அந்த பொறுப்புள்ள பெயிண்டருக்கு பல சலுகைகளை அந்த எஜமான் செய்து கொடுத்தாராம். பொறுப்புள்ளவன் எவனோ அவன் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறான். ஐயோ ஆண்டவர் எனக்கு கொடுத்தது ஓட்ட உடைச்சலா இருக்கு, வண்டி சரியில்லை, வாகனம் சரியில்லை, வீடு சரியில்லை, என் உடம்பு சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அது சரியில்லை, வருமானம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இருக்கிறது எப்படி பெஸ்டா மாத்தலான்னு பாருங்க. பொறுப்புள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் ஏராளமா ஆசீர்வாதம் பண்ணுவாரு, மேன்மைப்படுத்துவாரு. இந்த மாதத்தின் முடிவுல பொறுப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள், மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். வருகிற நாட்கள்ல பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகள் ஜி எஸ்தர் முருகம்மாள், அருமை மகள் ரோஷினி, இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் வி முரளி, சிஸ்டர் விஜயலட்சுமி தம்பதியார், அருமை சகோதரர் ஆர் ரூபன், சிஸ்டர் தேவகிருபை தம்பதியார். அது போலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஏ ஃப்ரெட்ரிக் அசோக்குமார், அருமை சகோதரர் ஆப்ரஹாம் மற்றும் அன்பு பிள்ளைகள் எம் பிரவீன், எம் ரோஷினி, எம் ஜாஸ்லின். அன்பான பிள்ளைகளை தேவன் தாமே ஆஸ்வதிக்கும்படிக்கு திருமண நாள் காணக்கூடிய தம்பதியார்களையும் தேவன் ஆஸ்வதிக்கும். அது போலவே செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அருமை பிள்ளை வி ஷியாம் அன்னைக்கு அவங்க பிறந்த நாள் காண போறாங்க. அது போலவே அன்பு சகோதரர் பால் ஆனந்த், சிஸ்டர் ஏ பவானி தம்பதியார், பிரதர் காசி, சகோதரி கவிதா
தம்பதியார் திருமண நாளை காண போறாங்க. அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேவன் ஆஸ்வதிக்கும்படிக்கு நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தேவனே, இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தின் முடிவில் நாங்க வந்திருக்கிறோம் ஐயா. இந்த மாதத்தின் முடிவிலேயும் இறுதியிலேயும் தெய்வமே நீர் எங்களுக்கு தந்தவைகளை நாங்க பொறுப்போடு பாதுகாத்து கொண்டு அதை பக்குவப்படுத்தி எங்களையும் பக்குவமா வைத்துக்கொள்ள பண்படுத்த கிருபைகளை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஏராளமாய் தாராளமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தின் இறுதியிலும் புதிய ரகமான கிருபைகள் உடைய பிள்ளைகள் வாழ்வில் இறங்கி வெளிப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் நன்மை செய்தீரே, நடத்தினீரே, நன்றி அப்பா. தேவனுடைய காக்கும் கரங்கள் உடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கட்டும். இன்றைக்கும் நாளைய தினத்திலும் பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. நீருடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாட்களுக்கு வேண்டிய விசேஷமான ஆசீர்களையும் கிருபைகளையும் தந்து இப்பொழுது இருப்பதை பார்க்கலுடைய பேரன்பான பிள்ளைகள் ஆயிரமான மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் மனதார உடைய பிள்ளைகளை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.